Hi friends, welcome to our YouTube channel. So நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா TNPSC group 2 notification வந்துச்சு இல்லையா. ஸோ அதில் ஜென்ரல் இங்கிலீஷில் 6th to 10th அந்த டாபிக்ஸை வந்து கவர் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போடலாம். மீன்ஸ் ஒன் டே பை டேயாக 6th டேர்மில் 1, 2, 3 இருக்கிற லெசன்ஸ், தென் 7th, 8th, 9th, 10th அந்த மாதிரி போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நம்ம வந்து ப்ரிலிம்ஸுக்கு வந்து ஜென்ரல் இங்கிலீஷில் 6th to 10th SSLC ஸ்டாண்டர்ட் அப்படின்னு அவங்க நோட்டிஃபிகேஷன் அந்த சிலபஸில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இப்போ 6th லெசன் பார்த்தோம் அப்படின்னா அதில் டேர்ம் 1ல் யூனிட் 1 sea turtles. ஸோ இது வந்து அதில் இருக்குது. இது வந்து ஒரு ப்ரோஸ். ஸோ sea turtles, இந்த sea turtles வந்து யார் எழுதுனது அப்படின்னா சேகர் தத்தாத்ரே அப்படிங்கிறவங்க தான் இந்த sea turtles அப்படிங்கிற ப்ரோஸோட ஆதர். ஸோ இந்த லெசனில் the loggerhead, the olive ridley, the leatherback, the hawk's bill, the green sea turtle. ஸோ இதோட இமேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டைப்ஸ் ஆஃப் sea turtles. ஸோ செக்ஷன் 1 ரீடிங்கில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா most of us have seen a tortoise in a zoo or a reptile park. However, not many would have seen its marine relative, the sea turtle. This is not surprising since these reptiles spend almost their entire life in the sea. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, டாட்டாய்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ டாட்டாய்ஸோட நம்ம ஜூலேயோ இல்லை ஏதாவது பார்க்லேயோ வந்து பார்த்துருப்போம். ஸோ டாட்டாய்ஸோட மெரைன் ரிலேட்டிவ் இல்லைனா சி ரிலேட்டிவ் தான் வந்து என்னென்னா இந்த sea turtle. ஸோ இது வந்து நம்மளால் பார்க்க முடியாது, பிகாஸ் இது என்டையர் லைஃப் எங்கே தான் வாழுமா, கடலில் தான் வாழும். ஸோ இதில் வந்து there are 7 species of marine or sea turtles in the world. ஸோ எவ்வளோ ஸ்பீஷீஸ் இருக்குது, இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ எவ்வளோ, there are 7 species of marine or sea turtles in the world. Of them 5 are found in India's coastal waters. ஸோ அதில் இந்த 7ல் 5 வந்து எங்கே நமக்கு பார்க்க முடியுமா, இந்தியாவோட கோஸ்டல் வாட்டர்ஸ் ஏரியாவில் வந்து பார்க்க முடியுமா. அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபிகர்ஸில் கொடுத்துருந்தாங்க. loggerhead, olive ridley, leatherback, hawk's bill, the green sea turtle. ஸோ இந்த 5 எங்கே நம்ம பார்க்க முடியுமா, இந்தியாவோட கோஸ்டல் வாட்டர் சைடில் வந்து பார்க்க முடியுமா. ஸோ என்னெல்லாம், the olive ridley, the hawk's bill, the green sea turtle, the loggerhead and the leatherback. So compared to most tortoises, sea turtles are huge. Tortoise compare பண்ணும்போது sea turtles வந்துன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். Even the smallest species, the olive ridley, weighs up to 35 kg when fully grown. ஸோ இந்த ஆலிவ் ரெட்லி இருக்கு இல்லையா, அதுதான் வந்து இந்த 5 சின்னதான். இந்த sea turtle சின்னது வந்து ஆலிவ் ரெட்லி. ஸோ அதோட வெயிட்டுமே வந்து 35 kg இருக்குமா when it is fully grown. ஃபுல்லாக வளர்ந்ததுக்கப்புறம் அதோட வெயிட் எவ்வளோ இருக்குமா, 35 kg. ஸோ the largest of them all, the leatherback, grows to a length of 2.2 meter and each could weight as much as 700 kg. ஸோ ஸ்மாலஸ்ட் வந்து ஆலிவ் ரெட்லியா, அப்போ லார்ஜஸ்ட் வந்து என்ன அப்படின்னா leatherback. ஸோ இதோட லென்த் வந்து 2.2 மீட்டரும், அது வந்து எவ்வளோ, அது வளர்ந்ததுக்கப்புறம் அதோட வெயிட் வந்து 700 kg வரைக்கும் இருக்குமா. Sea turtles live their life entirely in the ocean, but they still have a connection with land. ஸோ sea turtle வந்து ஃபுல்லாக கடலில் தான் வாழும், ஆனால் லேண்டு கூட ஒரு கனெக்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா they must come ashore to lay eggs. ஸோ முட்டை இடுறதுக்காக இந்த sea turtles எங்கே வரும்னா கரையில் வரும். Today, 4 of the sea turtle species mentioned above have become extremely rare in India. ஸோ இங்கே கொடுத்துருந்ததில் 4 ஸ்பீஷீஸ் வந்து இந்தியாவில் வந்து அதிகமாக பார்க்க முடியல, ரேர் ஸ்பீஷீஸாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The olive ridleys, however, are still commonly seen nesting on sandy beaches all along our coast. ஸோ இந்த 4 இடத்துல இந்த 5 இடத்துல இந்த ஆலிவ் ரெட்லி இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஆலிவ் ரெட்லியை வந்து நம்ம எப்போயாச்சும் இந்த கோஸ்டல் ஏரியாவில் முட்டையிட வந்து வரும் இல்லையா, அப்போ வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து செக்ஷன் 1ல் இந்த ஆலிவ் ரெட்லியை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆலிவ் ரெட்லியில் செக்ஷன் 1ல் என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்காக இருந்துச்சு, 7 ஸ்பீஷீஸ் இருக்குது. அதில் 5 வந்து எங்கே பார்க்க முடியும், இந்தியாவோட கோஸ்டல் வாட்டரில். ஸோ அந்த 5 வந்து என்னெல்லாம் அப்படின்னா the olive ridley, the hawk's bill, the green sea turtle, the loggerhead and the leatherback. அப்புறம் டாட்டாய்ஸை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஈவன் அந்த sea turtleலே சின்னது வந்து எதுனா ஆலிவ் ரெட்லி, பெருசு வந்து leatherback. ஸோ இந்த ஆலிவ் ரெட்லியே வந்து ஃபுல்லாக வளர்ந்ததுக்கப்புறம் 35 kg இருக்கும், அண்ட் leatherback ஃபுல்லாக வளர்ந்ததுக்கப்புறம்
700 கிலோகிராம் இருக்கும். ஸோ இந்த சீ டர்ட்டில்ஸ் வந்து கரைக்கு எதுக்கு வரும் அப்படின்னா முட்டை போடுறதுக்கு வரும். இதுதான் வந்து இந்த செக்ஷன் 1லேருந்து மெயினாக வர கொஸ்டின்ஸு. சாரி, மரைன். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், டிஎன்பிஎஸ்சியில் வந்து கேட்பாங்க. மரைன்னா என்னது? சீல ஃபவுண்ட் இன் த சீ. ஸ்பீஷீஸ், குரூப் ஆஃப் அனிமல்ஸ் வித் காமன் ஃபீச்சர்ஸ். ஸோ குரூப் ஆஃப் அனிமல்ஸ் வித் காமன் ஃபீச்சர்ஸ். ஆலிவ் ரெட்லி, லெதர் பேக் இதெல்லாமே வந்து சீ டர்ட்டில்ஸ் தான். ஸோ இந்த ஸ்பீஷீஸுக்கு வந்து உள்ள காமனான ஃபீச்சர்ஸ் வச்சு தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்பீஷீஸ் அப்படின்னு சொல்லுவோம். குரூப் ஆஃப் அனிமல்ஸுக்கு இருக்கிற ஒரு காமனான ஃபீச்சர்ஸ் தான் வந்து ஸ்பீஷீஸ். கோஸ்டல், லேண்ட் பை த எட்ஜ் ஆஃப் எ சீ. சீயோட எட்ஜில் இருக்கிற லேண்ட், இந்த கடற்கரை, கோஸ்டல் ஏரியாஸ். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? அரிபடா. ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அரிபடா அப்படின்னா மாஸ் நெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, மோஸ்ட் பார்ட் ஆஃப் தி வேர்ல்ட் olive redleys come ashore alone to lay their eggs. However, Odisha is one of the only 3 places in the world where a phenomenon known as mass nesting or aribada takes place. On certain nights during the nesting season, thousands of female turtles come ashore simultaneously to lay their eggs on particular beaches. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃபீமேல் வந்து ஒரு நைட்டு வந்து வரும், சீலேருந்து கடற்கரை வரும். ஓகேவா? சீலேருந்து கடல்லேருந்து கடற்கரை வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃபீமேல் டர்ட்டில்ஸ் வந்து எதுக்கு வருதான்? முட்டை போடுறதுக்காக வருது. ஸோ இவ்வளோ நிறைய சீ டர்ட்டில்ஸ் வரதுனால இதுக்கு பேர் வந்து மாஸ் நெஸ்டிங் ஆர் அரிபடா அப்படின்ட்டு பேர். ஸோ இது வந்து ஒடிசாவில் பார்க்க முடியும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது வேர்ல்டில் 3 பிளேசஸில் இது நடக்குமா, அதில் ஒரு பிளேஸ் வந்து ஒடிசா. செக்ஷன் 2ல் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? பிட்வீன் தி மந்த்ஸ் ஆஃப் ஜான்வரி அண்ட் மார்ச் ஃபீமேல் olive redleys come ashore at night to lay their eggs. ஓகேயா? ஸோ ஜான்வரி அண்ட் மார்ச் இதுக்கு இந்த மந்த்துக்கு இடையில ஃபீமேல் olive redleys வந்து என்ன வரும்? ஷோருக்கு வந்து அதோட முட்டையை வந்து போடும். திஸ் இஸ் குவைட் அ ப்ராப்ளம் ஃபார் தம் as a turtles front flippers enable it to swim gracefully and effortlessly but are not very useful for moving on land. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு வந்து அதோட ஃப்ளிப்பர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ ஃப்ளிப்பர்ஸ் அப்படின்னா அதோட அது ஸ்விம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற அந்த லிம்ஸ் மாதிரியானது. ஓகேயா? ஸோ இது வந்து அந்த டர்ட்டில்ஸுக்கு ஸ்விம் பண்ண ஈஸியாக இருக்கும், பட் அதனால் லேண்டில் மூவ் ஆகிறதுக்கு கஷ்டம். The turtle has to haul itself laboriously onto beach. ஸோ அதாவது ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து, லெபரஸ்லி அப்படின்னா வித் கிரேட் எஃபர்ட்டும் ஃபோர்ஸும் கொடுத்து தான் கஷ்டப்பட்டு தான் அது வந்து அந்த லேண்ட்லாம் மூவ் பண்ணும். Then it chooses a spot well away from the high tide line. ஸோ நல்ல அலை வர அந்த சைட்லேருந்து கொஞ்சம் தூரமாக ஒரு ஸ்பாட்டை சூஸ் பண்ணி here it scoops out a nest cavity 45 cm deep into which it lays about 100 eggs. ஸோ அங்கே வந்து அந்த படத்தில் பார்க்குற மாதிரி ஒரு நெஸ்ட்டு தோண்டி கேவிட்டி, அது ஹோல் மாதிரி ஒரு குண்டு தோண்டி அதில் 45 சென்டிமீட்டர் டீப்பாக தோண்டி அதுக்குள்ளாடி 100 எக்ஸை வந்து about 100 eggs, எக்ஸாக்டாக 100 இல்லை, நியர்லி 100 eggs வந்து அது முட்டை போடும். ஈச் எக் இஸ் இன் த ஷேப் அண்ட் சைஸ் ஆஃப் அ டேபிள் டென்னிஸ் பால். ஸோ ஒவ்வொரு எக்கும் எந்த சைஸ் அண்ட் ஷேப்பில் இருக்கும் அப்படின்னா டேபிள் டென்னிஸ் பாலோட ஷேப் அண்ட் சைஸில் இருக்கும். Once all the eggs are laid, the turtle fills in the cavity. Then it camouflages the nest by tossing sand on it using its flippers. ஒரு தடவை எக்ஸ் எல்லாமே போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா அந்த கேவிட்டி, அதாவது அந்த ஹாலோ ஸ்பேஸை வந்து மூடும். ஓகேவா? மண்ணை யூஸ் பண்ணி அதை வந்து மூடும். கெமோஃப்ளேக் அப்படின்னா அதாவது ஹைட் ஆர் டிஸ்கைஸ் சம்திங். அது வந்து அந்த முட்டையை வந்து வேறு ஒரு அனிமல்ஸ்டேருந்தோ இல்லை மனுஷங்கிட்டேருந்தோ ஹைட் பண்ணுறதுக்காக இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணும். it returns to the sea. ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் திரும்ப அதை என்ன பண்ணும்? கடலுக்கு போகும். The eggs are left to incubate under the warmth of the sun. ஸோ எக்ஸ் எல்லாமே வந்து சன்னோட அந்த வார்மில் கேட்ச் ஆகிறதுக்காக இன்குபேஷனில் வச்சுருக்கோம். In many places around the world, local people follows the track of the turtle to its nest. ஸோ இந்த டர்ட்டிலை வந்து ஃபாலோ பண்ணி அதோட அந்த அந்த நெஸ்ட்டை வந்து கண்டுபிடிப்பாங்க நிறைய பீப்புள்ஸை. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தே கலர் த எக்ஸ் ஃபார் ஈட்டிங். ஸோ அதை சாப்பிட்றதுக்காக அந்த எக்கை கலர் பண்ணுவாங்க. ஜாக்கல்ஸ், டொமஸ்டிக் டாக்ஸ் அண்ட் பிக்ஸ், இந்த அனிமல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுன்னா அந்த தோண்டி அந்த எக்ஸை வந்து அதோட சென்ட், அந்த ஸ்மெல் வரும் இல்லை, ஸோ அந்த ஸ்மெல்லோட
ஸ்மெல்லை ஃபாலோ பண்ணி அதோட நெஸ்ட்டை கண்டுபிடிச்சிட்டு அந்த முட்டை எல்லாமே சாப்பிடும். those egg that escape such people and predators, அதாவது predators அப்படின்னா என்னது, இன்னொரு அனிமல் வந்து வேற ஒரு அனிமலை வந்து சாப்பிட்றது இல்லையா. ஸோ இந்த மாதிரியான பீப்புள் அண்ட் இந்த அனிமல்ஸ்லேருந்து எஸ்கேப் ஆன எக்ஸ் வந்து 45 to 60 டேஸில் வந்து விரிஞ்சிடும். ஓகேவா. த கேச்லிங் ஸ்லாஷ் ஓப்பன் த லெதரி எக் ஷெல் வித் த ஹெல்ப் ஆஃப் எ டைனி எக் டூத். ஸோ இந்த முட்டையிலேருந்து அந்த குஞ்சு வெளியில் வரும்போது மீன்ஸ் அந்த கேச்லிங்ஸ் வந்து எப்படி வெளியில் வரும்னா அதுக்கு வந்து ஒரு டூத் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குமா. அதனால் ஸ்லாஷ்னா கட் பண்ணுறது, அந்த முட்டையை உடச்சிட்டு வெளியில் வரும். அந்த டூத் லைக் ஸ்ட்ரக்சர் தான் ரேசர் பிளேட் மாதிரி இருக்குமா. ஓகேவா. திஸ் இஸ் லைக் ஏ ரேசர் பிளேட் அட் த டிப் ஆஃப் ஹேச்லிங் ஸ்னவுட். ஸ்னவுட் அப்படின்னா நோஸ். ஓகேவா. அந்த அனிமலோட நோஸில் ஒரு பிளேடு மாதிரி ஒரு டூத் இருக்கும். அதை வச்சு தான் அந்த முட்டையை உடைச்சிட்டு அது வெளியில் வரும். when most of the eggs have hatched, the hatchling push themselves upward through the sand and emerge on the surface of the beach. ஸோ விரிஞ்சதுக்கப்புறம் அது தன்னைத்தானே மூவ் அப்வர்ட்ஸ். ஸோ அந்த சேண்ட்லேருந்து வெளியே வந்து பீச்சிலோட சர்ஃபேஸில் போய் சேரும். ஃப்ரம் ஹியர் தே மேக் ஏ ஹரி டேஷ் டு த சி. ஸோ அங்கேருந்து அது எங்கே போகும், கடலுக்கு போகும். glossary flippers broad flat limbs used for swimming. haul pull with force, laboriously with great effort. cavity a hollow space. camouflage hide or disguise something. இதெல்லாமே நோட் பண்ணி வச்சு கண்டிப்பாக படிங்க. இதெல்லாமே வந்து இந்த டிஎன்பிஎஸ்சியில் கேட்க வாய்ப்பு இருக்குது. incubate catch eggs using warmth. predators animals that kill other animal for food. slash cut. snout pointed nose of an animal. emerge come out. ஸோ இதோட ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த there is an interesting aspect of sea turtle biology. The temperature inside the egg determines the sex of the embryo while it is growing. அந்த முட்டை வந்து வளர்ந்துட்டே இருக்கும்போதே அதுக்குள்ளாடி இருக்கிற எம்ப்ரியோட டெம்பரேச்சரை வச்சு நமக்கு அது வந்து மேலா ஃபீமேலா அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். when the egg develops at 27 degrees Celsius to 28 degrees Celsius, only male catchlings are produced. ஸோ 27 to 28 டிகிரி செல்சியஸில் இருந்துச்சு அப்படின்னா அதோட டெம்பரேச்சர் மேலே. 30 டிகிரி செல்சியஸ் ஃபீமேல் கேச்லிங்ஸ் ஆர் ப்ரொடியூஸ். ஸோ 30 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா ஃபீமேல் கேச்லிங்ஸ். ஸோ an equal mix of male and female catchling is produced only when the egg incubate at precisely 29 to 30 degree Celsius. ஸோ 27 to 28 அப்படின்னா மேல், 30 அப்படின்னா ஃபீமேல். ஸோ 29 to 30க்கு இடையில இருந்துச்சுன்னா மிக்ஸ் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல். Section 3. Many of these tiny catchlings which weigh less than 20 grams each will not even reach the sea. ஸோ இந்த முட்டை விரிஞ்சிருக்கும் இல்லையா, அந்த கேச்லிங்ஸ் எல்லாமே 20 கிராம்ஸை வரைக்கும் கம்மியாக இருக்கிற அந்த கேச்லிங்ஸ் எல்லாமே நிறையனா அந்த சீக்கு போகாது. they will fall prey to crabs or birds even before they reach water. தண்ணிக்கு போகிறதுக்கு முன்னாடியே அது வந்து வேறு அனிமலால் சாப்பிடும். மீன்ஸ் கிராப்ஸ் வந்து இதை சாப்பிடும், பேர்ட்ஸும் வந்து இதை சாப்பிடும். ஓகேவா. ஸோ அது வந்து ரீச் ஆகாது சீக்கு. most of those that do make it into the water will also be eaten by many predators in the sea within the first few days of their lives. அப்படி தப்பி தவறி கடலுக்குள்ளே போனாலுமே அங்கே இருக்கிற predators எல்லாம் இதை சாப்பிட்றோம். in fact, scientists estimate that only 1 in every 1000 hatcheries becoming an adult. 1000 முட்டையில் மீன்ஸ் 1000 அந்த கேச்லிங்ஸில் ஒன்று தான் வந்து அடல்ட்டாக மாறும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. It is perhaps to ensure that enough catchlings survive to keep the species going that sea turtle lay so many eggs. ஸோ sea turtles வந்து ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா it is perhaps to ensure that enough catchlings survive. ஸோ நிறைய catchling survive ஆனால் தான் அந்த ஸ்பீஷீஸ் வந்து இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. after many years of swimming in the open ocean, the female hatchling that have become adults return to the same beach where they were born. ஸோ ரொம்ப வருஷம் ஸ்விம் பண்ணதுக்கு அப்புறம் தான் எந்த இடத்துல ஒரு ஃபீமேலு கேச்சிங்ஸாக இருந்துச்சோ அது இப்போ அடல்ட் ஆகி திரும்ப அதே பீச்சுக்கு எதுக்கு வருதா, முட்டை போடுறதுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. they come there to lay their own eggs. அதோட எக்ஸை வந்து போடுறதுக்காக வரும். how they manage to find the place after so many years in the sea is one of the many mysteries of these fascinating reptiles.
என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எப்படி வந்து அவ்வளோ வருஷம் கழிச்சு திரும்பவும் அதே பிளேஸை அது கரெக்டாக சூஸ் பண்ணுது அப்படிங்கிறது ஒரு மிஸ்டீரியஸாகவே இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. They have survived nature dangers for millions of years, but sadly human activities during the last few decades have put them in grave danger. ஸோ அவங்க அந்த டர்ட்டில்ஸ் வந்து எவ்வளோ டேஞ்சர்ஸை தாண்டி வாழ்ந்தாலுமே ஹியூமனோட ஆக்டிவிட்டீஸ்னால ஒரு டீகேட்னா 10 years, ஓகே. ஸோ கொஞ்சம் டீகேடாக என்ன ஆச்சுன்னா அது வந்து டேஞ்சரில் தான் இருக்குது. சீ டர்ட்டில்ஸ், அதாவது ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ், அதோட முட்டையை வந்து எடுத்துகிட்டு போகிறது, ஸோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்னால அதோட இது வந்து டேஞ்சரில் தான் இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. There are many factors that threaten their survival. People hunt them for their meat or collect their eggs. Sometimes they are accidentally trapped in the nest of motorboats. Problems like pollution, dumping of plastic in the ocean, and construction activities on nesting beaches also hurt their survival. Only by systematically tackling these problems and removing these threats can we ensure that sea turtle will continue to exist in the years to come. ஸோ இந்த மாதிரியான ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே தடுத்தா மட்டும்தான் நம்மளால் அந்த sea turtles இன்னும் உயிரோட வாழ முடியும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ஆதர் வந்து யார்? சேகர் தட்டாத்ரி. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரோஸ் வந்து sea turtle, ஆதர் வந்து சேகர் தட்டாத்ரி. So Shekhar Dattatri writes popular articles on wildlife conservation and filmmaking. He has been interested in nature from childhood. He is an award-winning wildlife and conservation filmmaker. ஸோ இவர் வந்து வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் ஃபிலிம் மேக்கிங்கில் தான் ஆர்வம் அதிகம். சைல்ட்ஹுட்லேருந்தும் நேச்சரை பற்றி தான் அவர் வந்து அதிகமாக இன்ட்ரெஸ்ட்லேயே இருந்தார். ஸோ இவர் வந்து ஒரு அவார்ட் வின்னிங் வைல்ட் லைஃப் அண்ட் கன்சர்வேஷன் ஃபிலிம் மேக்கர் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. So glossary: survive, continue to live, mysterious, facts that are difficult to understand, fascinating, attracting greatly, decade, a period of 10 years. ஸோ புக் பேக் ஆன்சர்ஸ் வந்து நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன், ஓகேவா. இந்த 6th term 1 இந்த லெசனோட sea turtlesோட புக் பேக் ஆன்சர் ப்ளஸ் கிராமர் வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் வந்து நோட்ஸாகவே போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. தேங்க்யூ.